ஏடி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரேஷ்மாவும் ப்ராப்பரா போலீஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கா. டோன்ட் வரி. அது இல்ல சார், நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வர்மாவோட கேஸ். எவ்வளவு ரிஸ்க்னு உங்களுக்கே தெரியும். இந்த டைம்ல உங்க பொண்ணு எங்க டீம் கூட ஜாயின் பண்ணா கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஏடி ரேஷ்மா உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்ல, she is a great hacker too. ரேஷ்மா இப்போ உங்க கூட இருக்கிறது கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ரேஷ்மாவை அனுப்பிட்டேன், அவ வந்துடுவா, பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். என்னாச்சு ஐலி? யார் போன்ல? விஜயகுமார் சாரா? என்ன சொன்னாரு? நான் உங்க டீம்ல ஜாயின் பண்றதா சொன்னாரு. என்ன ஐலி, ரேஷ்மா சொல்றது உண்மையா? சார் இதத்தான் போன்ல சொன்னாரா? வாவ், கையை கொடு. சூப்பர் ரேஷ்மா, ஒரு வழியா எங்க டீம்லயே ஜாயின் பண்ணிட்ட. இதுக்காக தானே நான் டிபார்ட்மெண்ட்லயே ஜாயின் பண்ணேன். என்ன சிவா பாக்குற? அயலிய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானே நான் வந்திருக்கேன். அததான் நான் அப்படி சொன்னேன். இனிமே எனி டைம் நான் உங்க 2 பேர் கூட தான் இருப்பேன். ஹாய் ரேஷ்மா. ஹாய். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. விஜயகுமார் சார் இப்பதான் கால் பண்ணாரு. நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்களாமே? எஸ். இன்ஃபேக்ட் எனக்கும் ஐலிக்குமே ரேஷ்மா நம்ம டீம்ல ஜாயின் பண்ண விஷயமே இப்பதான் தெரியும். அப்புறம் என்ன, விஜயகுமார் சாரோட பொண்ணே நம்ம கூட இருக்காங்க. இனிமே மேல் இடத்துல இருந்து பிரஷர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். காய்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் என் அப்பா ரெஃபர் பண்ணி வந்ததுனால எனக்குன்னு எந்த தனி ரூல்ஸும் இருக்க போறது இல்ல. உங்களுக்கு என்னவோ அதேதான் எனக்கும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்? நீங்க எல்லாரும் நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணதுனால சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அயலி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அயலிக்கு நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணது பிடிக்கலையோ என்னமோ. ஐலி, ஆமா நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க. அப்போ உண்மையாவே ரேஷ்மா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இவன் நம்ம டீம்ல சேர்ந்தா எனக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஏரியாவோட ஓட்டர் லிஸ்ட தாமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல அட்லீஸ்ட் ஒரு 80% ஓட்டாவது போல் ஆகுதான்னு பாப்போம். ஓகே மாமா, டோன்ட் வரி மாமா, கண்டிப்பா 90%க்கு மேல இந்த தடவை ஓட்டு போடுவாங்க பாருங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. நீங்க அதை பத்தின கவலை எல்லாம் விடுங்க மாமா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் மாப்ள. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க மாமா, ஒண்ணும் ஆகாது. எடுத்துக்கங்க, ஒன்னாவது எடுங்க மாமா. மாமா, என்ன ஸ்வீட் அது? காஜு கட்லி பொன்னி. ஓ, இந்தா நீ எடுத்துக்கோ. உனக்கு இல்லாததா செல்லம்? இன்னொன்னு எடுத்துக்கடா. அப்புறம் என்ன ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்குலாம் கிடையாதா? என்ன சகல, உனக்கு இல்லாததா? இந்தா எடுத்துக்கோ. தேங்க்யூ. அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல சகல. வெளியே போயிட்டு வந்தேன், வரும்போது ஒரு புது பேக்கரியை பார்த்தேன், அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். மாமா, அக்காக்கு ஸ்வீட் கொடுக்கலையா? அக்காக்கு காஜு கத்லினா ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி கொடுத்தாதான் உங்க அக்கா சாப்பிட மாட்டாங்களே. 2 பேருக்கு என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு? படிங்க ஒழுங்கா. ஹலோ. ஆமா. ஓ அப்படியா?
ஐயோ இதுல இருந்த ஸ்வீட் எங்க? என்ன மாமா சொல்றீங்க? நீங்க வச்ச ஸ்வீட்டை யார் எடுக்க போறாங்க? அது தெரியாம தானே பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆசை ஆசையா காஜு கட்லி வாங்கிட்டு வந்து ஒரு பீஸ் கூட என்னால சாப்பிட முடியலையே. யார் எடுத்தது ஒழுங்கா சொல்லுங்க. ஹலோ மேடம், கபிலனோட மொபைல் நம்பர் கடைசியா 3 மணிக்கு ஆக்டிவ்ல இருந்திருக்கு. எந்த லொகேஷன் காட்டுது? அசோக் நகர் ஏரியாவில் தான் காட்டுது மேடம். பட் அக்யூரேட்டா காட்டல மேடம். சரி, எனக்கு அந்த லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகே மேடம். சிவா, லொகேஷன் அனுப்பிட்டாங்க. லெஃப்ட் எடுத்துக்கோங்க.